Hello and welcome to your Unlearning Space. Hindu as well as Indian Express உடைய newspaper discussion 4th April இன்னைக்கு பார்க்குறோம். Welcome. So topic number 1 பாருங்க. INS Aridaman. INS Aridaman. Then Stealth Frigate. INS Taragiri. ரெண்டுமே கமிஷன் பண்ணி இருந்திருக்கிறாங்க. So with the induct of INS Aridaman, இந்தியா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு we have 3 nuclear submarine. இந்த கவுண்டோட வந்துட்டு 3 nuclear submarine இருக்கு. So we'll look into it. So this is the third nuclear powered ballistic missile submarine, SSBN class அப்படின்னு சொல்லுவாங்க. So nuclear powered ballistic missile submarine நம்ம SSBN class அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸ்ல ஏற்கனவே நம்ம கிட்ட வந்துட்டு 2 சப்மரைன் இருக்கு. இதுல தேர்ட் சப்மரைன் தான் இது ஐஎன்எஸ் அரிதாமன் அப்படிங்கிறது. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சி பேஸ்ட் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்றது நமக்கு தெரிய வருது. ஸோ திஸ் ஐஎன்எஸ் அரிதாமன் இண்டக்ஷன் இன்டு இந்தியா அப்படின்ற பாக்குறப்போ வந்துட்டு இட் வில் பி தி 3 ஆபரேஷனல் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் அட் சி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். நம்ம ஏற்கனவே 2 சப்மரைன் இருக்கு. அது கூட பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ல இது 3வது சப்மரைனா இருக்கு. இது மூலமா வந்துட்டு we have 3 ஆபரேஷனல் பேலிஸ்டிக் சப்மரைன் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்எஸ்பிஎன் இப்ப நம்ம கொண்டு வந்த அரிதாமன்றது வந்துட்டு இட் இஸ் அ இண்டிஜினஸ் எஸ்எஸ்பிஎன் சிப் சப்மர்சிபிள் பேலிஸ்டிக் நியூக்ளியர் யூஸ் பண்றாங்க. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ லாங் ரேஞ்ச் நியூக்ளியர் டிப்டு மிசைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகவே வைக்க முடியுது இந்த சப்மரைனில் வென் வி கம்பேர் வித் தி ஐஎன்எஸ் அரிஹண்ட் அஸ் வெல் அஸ் ஐஎன்எஸ் அரிகாட் ஏற்கனவே இருக்கக்கூடிய நியூக்ளியர் சப்மரைன்ஸ். இந்த ஐஎன்எஸ் அரிதாமனுடைய லேட்டஸ்ட் இண்டக்ஷனுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பிகேம் தி நியூக்ளியர் ட்ரையாட் சீரீஸ்ல ஏற்கனவே வந்துட்டு இந்தியா வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்றாங்க. அதனால் நியூக்ளியர் ட்ரையாடுன்ற பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மிசைல்ஸை யூ கேன் லான்ச் ஏதர் ஃப்ரம் லேண்ட் ஏர் அஸ் வெல் அஸ் நேவல் அப்படின்னு பார்த்தோம். இதை நம்ம நியூக்ளியர் ட்ரையாட்னு சொல்லுவோம். இந்த கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து சிலது தான். அதில் யுஎஸ், ரஷ்யா, சைனா, பிரான்ஸ் இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இந்தியாவும் பேட் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லேண்டு மூலமா இது பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அக்னி சீரீஸ் லேண்ட்ல இருந்துட்டு லான்ச் பண்ணக்கூடிய நியூக்ளியர் மிசைல்ஸ். தென் ஏர் டு ஏர்ல பார்த்தீங்கன்னா ஏர்ல இருந்துட்டு லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ல தான் நம்ம மெயினாக பண்றோம். ஏதர் ரஃபேல்ல இருந்தோ இல்லாட்டி ஷூ 300 மைக்ல இருந்தோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மிராஜ் சீரீஸ் 2000ல இருந்து தான் நம்ம வந்துட்டு பண்றோம். நியூக்ளியர் மிசைல்ஸ் வந்துட்டு ஏர்ல இருந்து லான்ச் பண்றோம். ஸோ இந்த ஐஎன்எஸ் அரிதாமன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐஎன்எஸ் அரிதாமன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் 7000 டன் வெசல். அது மட்டும் கிடையாது, இட் ஹேஸ் 8 வெர்டிக்கல் லான்ச்சிங் சிஸ்டம் டியூப்ஸ் இருக்கு. ஸோ இட் கேன் கேரி மோர் K-15 நியூக்ளியர் கேப்பபிள் சப்மரைன் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்றோம், SLBM. ஸோ K-15 சீரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது கூட இதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த ஐஎன்எஸ் அரிகண்டோ இல்லாட்டி ஐஎன்எஸ் அரிகாட்டு கூட கம்பேர் பண்றப்போ வந்துட்டு வி கேன் கேரி மோர் மிசைல்ஸ். ஸோ இந்த மிசைலுடைய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோர் தென் 700 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். இதை தாண்டி K4 சப்மரைன் K4 SLM இதில் பார்த்தீங்கன்னா லாங்கர் ரேஞ்ச் K4 SLBMமும் இதனால வந்துட்டு கேரி பண்ண முடியும். இந்த K4 சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கலாம் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். தே கேன் டார்கெட் அரௌண்ட் 3500 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து K-15 சீரீஸ் இருக்கு, K4 சீரீஸ் இருக்கு. K-15 சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 700 கிலோமீட்டர் சீரீஸ். இப்போ K4 சீரீஸ் அப்படிங்கிறது அரௌண்ட் 3500 கிலோமீட்டர் பண்ணக்கூடிய சீரீஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சப்மரைன் கூட கம்பேர் பண்றப்போ இந்த பர்டிகுலர் அரிதாமன் சப்மரைன் அப்படிங்கிறது வந்துட்டு இட் கேன் சப்மர்ஜ் ஃபார் அ லாங்கர் டியூரேஷன், ஈவன் மந்த்ஸ் வரைக்கும் கூட இதனால பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது தேர்டு சப்மரைன் நம்ம பார்க்குறோம். 4th SSBN அப்படிங்கிறது வந்துட்டு அண்டர் தி கன்ஸ்ட்ரக்ஷன், லைக் அரிதாமன் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா K4 SLBM வந்துட்டு கேரி பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய சப்மரைனாக தான் இருக்க போகுது.
ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இண்டக்ட் பண்ணியிருக்கிற ஐஎன்எஸ் அரிஹண்ட் அஸ் வெல் அஸ் ஐஎன்எஸ் அரிகாட் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த இந்தியாஸ் நியூக்ளியர் பவர் சப்மரைன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வி இன்டகிரேட்டட் போத் பிரைவேட் ஃபார்ம்ஸ் அஸ் வெல் அஸ் பப்ளிக் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ சாரி டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் ரஷ்யா. ஸோ இந்த ஐஎன்எஸ் அரிஹண்ட் அப்படிங்கிறது 2016 இண்டெக்ட் பண்ணோம். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் சப்மரைன் பார்க்குறோம். இது கூட கம்பேர் பண்றப்ப இந்த ஐஎன்எஸ் அரிகாட்ன்றது லேட்டஸ்ட்லி இன் 2024 இண்டெக்ட் பண்ணோம். போத் ஐஎன்எஸ் அரிஹண்ட் அஸ் வெல் அஸ் ஐஎன்எஸ் அரிகாட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 83 மெகாவாட் ப்ரெஷரைஸ்டு லைட் வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் பண்ணாங்க. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அதுக்குள்ள, விச் அலவ் இட் ரிமைன் சப்மர்ஜ்ட் ஈவன் தே கேனாட் பி டிடெக்டட், அன்டிடெக்டடா இருக்கு. ஸோ யூஸ்வலி இந்த கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணக்கூடிய டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் கூட கம்பேர் பண்ணுறப்போ வந்துட்டு இட் கேன் பி ஸோ அன்டிரெக்டடாகவே இருக்கும் டில் எ மந்த்ன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியா பிளானிங் டு இன்ட்ரடியூஸ் எஸ்எஸ்என் ப்ரோக்ராம்ஸ். எஸ்எஸ்என் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்டு அட்டாக் சப்மரைன் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வி ஹாவ் இன் திஸ் ப்ராசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 எஸ்எஸ்என் வந்து கொண்டு வர போகிறாங்க. நியூக்ளியர் பவர்டு அட்டாக் சப்மரைன்றது வந்து 2 கொண்டு வர போறாங்க. இதை தாண்டி ஒன்று வந்து ரஷ்யாட்ட இருந்து லீஸ்க்கு கொண்டு வர போறாங்க. ஸோ இதை நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா 2027-28 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை தாண்டி ப்ராஜெக்ட் 75 இந்தியா ஐ சப்மரைன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபைனலைஸ் ஆகுது. ஸோ போத் இந்தியா அஸ் வெல் அஸ் ஜெர்மனி வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை ஃபைனலைஸ் பண்ண போறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியினுடைய மேஜர் திசன் குரூப் மெரைன் சிஸ்டம் வில் ஹாவ் பார்ட்னர்ஷிப் வித் இந்தியாவினுடைய மெசகோன் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெடோட சேர்ந்து வந்துட்டு தே ஆர் பிளானிங் டு கன்ஸ்ட்ரக்ட் 6 அட்வான்ஸ்டு ஏஐபி எக்யூப்டு, ஏஐபின்னு சொல்லுவாங்க, ஏஐபி எக்யூப்டு கன்வென்ஷனல் சப்மரைன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி அசைட் ஃப்ரம் தி எஸ்எஸ்பிஎன் நம்ம பார்க்குற இந்த நியூக்ளியர் சப்மரைனை தாண்டி வி ஹாவ் 16 கன்வென்ஷனல் சப்மரைன் இன் சர்வீஸ். ஸோ நியூக்ளியர் சப்மரைன் எது, கன்வென்ஷனல் சப்மரைன் எதுன்னு பார்த்துக்கோங்க. இட் வில் பி இன் யுவர் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 6 கல்வாரி கிளாஸ் அட்டாக் சப்மரைன்ஸ் இருக்கு. ஸோ இதை தாண்டி 4 சிசுகுமார் கிளாஸ் சப்மரைன்ஸ் இருக்கு. 7 கிலோ அதாவது சிந்துகோஷ் கிளாஸ் சப்மரைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கன்வென்ஷனல் சப்மரைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டீசல் யூஸ் பண்றது. ஸோ திஸ் இஸ் தி வெரி ஃபர்ஸ்ட் டாபிக். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ப்ரிலிமினரியில டிஃபென்ஸ் செக்டார்ல கேட்கலாம், எதாவது நியூக்ளியர் சப்மரைன் அப்படிங்கிற விஷயத்த கேட்கலாம். ஈவன் வந்துட்டு இப்போ நீங்க பார்த்தா அரிதாவனுடைய கிளாசிஃபிகேஷனை கொடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கேட்கலாம். ஈவன் மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சப்மரைன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது வரைக்கும் அந்த நடந்த டெவலப்மெண்ட்ஸ் பத்தி நம்மளுக்கு மெயின்ஸ்ல கேட்கலாம் ஜிஎஸ் பேப்பர் 3ல. நெக்ஸ்ட் டாபிக், ரீசெண்டா வந்துட்டு ஐபிசி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படிங்கிறது வந்துட்டு வி இன்ட்ரடியூஸ் இன் 2016. ஸோ இது என்ன பர்பஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இட் கிரியேட்டட் தி டைம் பவுண்ட் மெக்கானிசம் டு டீல் வித் கம்பெனிஸ் that defaults on their loan. இதுக்கு முன்னாடி கம்பெனி லோன் டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் பேங்கிங் பெர்சானால தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த லோன் ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அதை சரி பண்றதுக்காண்டி தான் 2016 இந்த ஐபிசி மெக்கானிசம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த மெக்கானிசம் மூலமா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்பெனி ஓரளவுக்கு ரிட்ரீவ் ஒரு குட் கிரெடிட் growth கொண்டு வர பார்ப்போம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள், நம்ம ட்ரை பண்ண பாசிபிள் இல்லை அப்படின்னா வந்துட்டு அதை செல் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லிக்விடேட் பண்றதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஸ்பீடப் பண்ண பார்க்குது. இந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ண பார்க்குது. இதை தாண்டி அவுட் ஆஃப் கோர்ட் மெக்கானிசத்தை வந்துட்டு பர்டிகுலர்லி குரூப் இன்சால்வென்சி, கிராஸ் பார்டர் இன்சால்வென்சி, இது எல்லாத்தையுமே ஒரு நியூ ப்ரொவிஷன்ஸை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பர்டிகுலர்லி கிராஸ் பார்டர்ல வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல பாருங்க, what are the changes in the IBC நம்ம பார்க்கலாம். அக்கார்டிங் டு தி எக்ஸிஸ்டிங் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படின்னு பார்த்தோம்னா என்சிஎல்டி பிரகாரம் ஆக்சுவலி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் தான்
அந்த பர்டிகுலர் ஆட்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இன்சால்வன்சி அப்ளிகேஷனை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த நார்மலா இந்த இன்சால்வன்சி ப்ராசஸ்ல இந்த அப்ளிகேஷன் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 14 days வந்துட்டு இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அட்மின் பண்ணலாமா வேணாமான்றது வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. பட் உண்மையை சொல்ல போனால் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எடுக்கிறதுக்கு 14 days கிடையாது, ஈவன் மந்த்ஸ் ஆயிடுது. அதனால வந்து நீங்க எந்த ஒரு அப்ளிகேஷனும் ஒன்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு டிஃபால்ட் அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்க எடுத்து ஆகணும் ஹியர் ஆஃப்டர். இதுல வந்து அந்த லேட் பிஹேவியர்லாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. என்சிஎல்டி மஸ்ட் நவ் அட்மிட் த அப்ளிகேஷன்ஸ் ஒன்ஸ் த டிஃபால்ட் இஸ் ப்ரூவன். ஒரு கம்பெனி வாங்கின கடனை ப்ராப்பரா பே பண்ணல, டிஃபால்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்க ஐபிசிக்கில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஎல்டிக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பில்லில் ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காங்க, இந்த அப்ளிகேஷன் கேனாட் பி ரிஜெக்டட் ஆன் எனி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கிரவுண்டை சொல்லி இந்த அப்ளிகேஷனை விட்டு நீங்கள் வந்துட்டு இன்சால்வன்சி ப்ராசஸை விட்டு வெளியில் போக முடியாது. ஓகே, இது பாயிண்ட் நம்பர் 1. இதில் கொண்டு வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ப்ரிலிம்ஸில் வந்து 2016 இருந்துட்டு கிட்டத்தட்ட 2021-22 வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கொஸ்டின் இன் தி 2027 அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் பாருங்க. ஸோ கிரெடிட்டார் இனிஷியேட்டட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்படின்றாங்க. அதனால் கிரெடிட்டார் இனிஷியேட்டட் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்கிங் செக்டர் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு கிரெடிட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களே இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு இன்சால்வன்சி ப்ராசஸ். இதில் பார்த்தீங்கன்னா திஸ் ப்ரொவைட்ஸ் அவுட் ஆஃப் கோர்ட் இனிஷியேஷன் மெக்கானிசம் விச் கேன் பி டன் ஒன்லி ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ். ஸோ இப்படி ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வர்றாங்க. ஏன்னா இந்த ப்ரொவிஷனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, இதுதான் ரொம்ப பெக்குலியர். திஸ் டைம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கிரெடிட்டார் இனிஷியேட்டட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது பேங்க்குக்கு வெளியில, ஓகே, அதாவது வந்துட்டு அவுட் ஆஃப் கோர்ட்டுக்கு வெளியில கிரெடிட் கொடுத்த ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனை இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, விச் கேன் பி ஆஸ்க்ட் இன் கொஸ்டின். ஸோ இந்த CIIRP, அதாவது கிரெடிட்டார் இனிஷியேட்டட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் ஏம் டு அட்ரஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி அல்டர்னேட்டிவ்ஸ் டு இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ். அவங்களுக்கு இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் பிடிக்கல, நாங்களே பண்ணிக்கிறோம்னா தாராளமாக பண்ணிக்கலாம்ன்றதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஓகே, பொதுவாக இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா சில நேரங்கள் வந்துட்டு இந்த இன்சால்வன்சி ப்ராசஸ் வந்து மோர் தென் 3 years நடந்துகிட்டு இருக்கு, ரெக்கவரி நடக்கல, பட் 3 வருஷத்துக்கு மேலே அந்த பர்டிகுலர் கார்பரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிரெடிட்டாருக்கு பணத்தை ரீஃபண்ட் பண்ணலை. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் ப்ராசஸ் பெருசாக நடக்கிற மாதிரியும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு இந்த கிரெடிட்டார் இனிஷியேட்டட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதர் முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. அதாவது வி ஹேவ் ப்ரொவிஷன் கால்டு ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த இன்சால்வன்சி ஆன கம்பெனியை ஒன்று பார்த்தீங்கன்னா அது ரெசல்யூஷனை கொண்டு வரணும், இல்லை அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணி ஆகணும், லிக்விடேட் பண்ணி ஆகணும். இதை மீடியேட் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இந்த பர்டிகுலர் கம்பெனி ப்ரொசீடிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி லாவிலையும் சரி, ஈவன் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ்லையும் வெல் ஆஃப் இருக்கக்கூடிய லைக் ஆடிட்டர்ஸ். ஸோ இந்த ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு உண்மையை சொல்லப்போனால் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்துட்டு கார்பரேட் லைக் ப்ரொஃபஷனலாக இல்லாமல் லிக்விடேட்டர் மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து சர்டன் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும், இதை தாண்டி வந்துட்டு அடிஷ்னல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை அந்த பர்டிகுலர் கார்பரேட் வந்து ஒரு லிக்விடேட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த கிரெடிட்டார்ஸ் கிட்ட இருந்துட்டு வரக்கூடிய பெனிஃபிட்ஸை எடுத்துக்கிறதுக்காக மேக்ஸிமம் வந்துட்டு உங்கள் ரெசல்யூஷன் போகிறத தாண்டி லிக்விடேட் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்கன்றதுக்காக ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க, ரிமூவிங் தி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் தி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல்ஸ் அஸ் வெல் அஸ் கார்பரேட்ஸ்ன்றதுக்காக திஸ் அலோ தி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் ஆஃப் கார்பரேட் செக்டார் பிகம் தி லிக்விடேட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன் தான் பண்ண முடியும், லிக்விடேட் பண்ணுறதுக்கான இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்குறாங்க. சரிங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் இது கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3 month டைம்லைன் ஃபார் தி நேஷனல் கம்பெனில அப்பலேட் ட்ரிபியூனல் டு ரெடியூஸ் தி அன்டியூ அப்பலேட் டிலேஸ். ஒருவேளை வந்து என்சிஎல்டியில் வந்து ஒரு கம்பெனி பொதுவாக இனிஷியலாக என்சிஎல்டி கிட்ட தான் போகிறாங்க, கம்பெனில ட்ரிபியூனல் கிட்ட தான் போகிறாங்க.
ஒருவேளை அந்த கம்பெனியில் ட்ரிபியூனல் கொடுத்த தீர்ப்பு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா நேஷனல் கம்பெனியில் அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு போகிறாங்க. ஸோ அந்த கம்பெனியில் அப்பலேட் ட்ரிபியூனல் வந்து அன்னெசரி டிலேஸை தவிர்க்கணும் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு கொடுத்துருந்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு அப்பலேட் ட்ரிபியூனல் மேக்ஸிமம் எத்தனை மாதம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்காங்கன்னா 3 months தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்துருக்காங்க. இதை தாண்டி கிராஸ் பார்டர் இன்சால்வென்சி வந்துட்டு நோட்டீஸ் பண்ணியிருந்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குன்னு செப்பரேட் இந்த கிராஸ் பார்டர் இன்சால்வென்சி வந்து இந்த பர்டிகுலர் லாக்குள்ள வந்து மட்டும் இல்லாமல், ஸோ த ப்ராசஸ் ஃபார் ரெகாக்னிஷன் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ் இன்வால்விங் ஸ்பெசிஃபைடு ஃபாரின் கண்ட்ரிஸ் அஸ் வெல் அஸ் டெரிட்டரிஸ். ஏன்னா இதில் ஸ்பெசிஃபைடாக சில கண்ட்ரிஸை நோட் பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் தனியாக டெலிகேட் அனுப்ப தேவையில்லை. இன்ஸ்டெட் இந்த லா மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரெசல்யூஷன் ப்ராசஸை பண்ணுறதுக்கான ஃபீஸிபிலிட்டி இதில் கொண்டு வந்துருக்காங்க. கிராஸ் பார்டர் இன்சால்வென்சி சரி பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட் டெப்டார்ன்ற ஒரு வார்த்தை, கார்பரேட் டெப்டார்ன்ற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளிட்டிஸாக சொல்லியிருந்துருக்காங்க. இந்த கார்பரேட் டெப்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் எனி பர்சன் இன்கார்பரேட்டட் வித் லிமிட்டட் லைபிலிட்டி அவுட் சைட் இந்தியாவாக இருந்தாலும் கூட they can become the corporate debtor அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னா வந்து இந்த கிராஸ் பார்டர் இன்சால்வென்சியில் வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த ப்ரொவிஷனை இன்க்ளூட் பண்ணியிருந்துருக்காங்க. கார்பரேட் டெப்டார் அப்படிங்கிறது வந்துட்டு ஈவன் அவுட் சைடு இந்தியாவில் இருந்தாலும் கூட they could be included அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் பாருங்க, ப்ரீ பேக்கேஜ் இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் கொண்டு வந்துருக்காங்க. அதாவது ப்ரீ பேக்கேஜ் இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஈவன் நீங்கள் கிரெடிட்டார்ஸ் இருக்கீங்கன்னா வந்துட்டு கிரெடிட்டார்ஸே வந்துட்டு சப்போஸ் போர்டு மெம்பர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து இப்போ ரெசல்யூஷன் பண்ண போறீங்க, ஒரு கம்பெனில வந்து ரெசல்யூஷன் பண்ண போறீங்க. இப்போ அந்த போர்டு மெம்பர்ஸ் வந்துட்டு ஈவன் 51% ஆஃப் தி போர்டு மெம்பர்ஸே வந்துட்டு ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டாலும் கூட அந்த மேக்ஸிமம் அந்த பிரைம் டெசிஷன் என்ன எடுக்கிறாங்களோ தட் வில் ப்ரிவைல் அப்படிங்கிறதுக்காக ப்ரீ பேக்கேஜ்டு இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஈவன் 51% ஆஃப் தி டெசிஷன் ஆஃப் தி போர்டு மெம்பர் டெசிஷன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐபிபிஎஸ் அப்படிங்கிறது, அதாவது ஐபிபிஐ இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு செட் டைம்லைன் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம முன்னாடி சொன்ன அந்த ப்ரீ பேக்கேஜ் இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ்க்கான டெசிஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்குது. 51% பீப்புள் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அன்டியூ டிலே தேவையில்லாமல் வந்துட்டு வேலையை பார்த்துடலாம். ஸோ வித் திஸ் நம்ம இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம். இன் ஷார்ட், இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுன்றது 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா கார்பரேட் டெப்டாஸை வந்துட்டு திரும்ப கொடுத்த கடனை ப்ராப்பராக வசூல் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது. அதில் என்சிஎல்டின்னு ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு என்சிஎல்ஏடி, இதில் கூடிய ஷார்ட் டேர்ம்ஸை சரி பண்ணுறதுக்காக இப்போ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் அனௌன்ஸ்ட் 100% டேரிஃப் ஆன் பேட்டன்டட் பார்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலமா இந்தியாவுக்கு என்ன அஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும், இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் வார் போயிட்டு இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்கன்ஃபார்மிட்டியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து இந்த பர்டிகுலர் டேரிஃப் அப்படிங்கிறது ஒரு மெயின் டூலாக யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாட் டு புஷ், அதாவது ப்ரைசஸ், இதை தானே டேக்ஸ் கலெக்ட் வருமானம்ன்ற ஆஸ்பெக்ட்ல அவங்க பார்க்கல. இன்ஸ்டெட் இது என்ன யோசிக்கிறாங்கன்னா யூஎஸ்ஐ பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாருங்க, யூஎஸ் இஸ் தி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் ஃபார்மாசிட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்க்குறோம். மோர் தென் 40% ஆஃப் ஷேர் வந்து நம்ம யூஎஸ்க்கு தான் அனுப்புகிறோம். இதுலேருந்தே புரிஞ்சுக்கணும், யூஎஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபார்மாவை பொறுத்தவரை யூஎஸ் வந்துட்டு இம்போர்ட்ல தான் அதிகமாக இருக்கு. இப்போ அங்கே கம்பெனிஸ் ஒர்க் ஆகணுன்றதுக்காக தான் பர்டிகுலர்லி அவங்க வந்துட்டு அந்த ஹெல்த் செக்யூரிட்டி பர்பஸ்க்கான இந்த வேலையை பண்ணுறாங்க. இது மூலமாக பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ 100% டேரிஃப் வைக்கிறப்போ சில நேரம் வந்துட்டு சில மேனுஃபேக்சர்ஸ் வந்துட்டு யூஎஸ்லேயே வந்து தயாரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதை தாண்டி பர்டிகுலர் கிரிட்டிக்கல் ஃபார்மசிட்டிக்கல் சப்ளை செயினில் வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கிரிட்டிக்கல் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஒருவேளை யூஎஸ்லேயே அதிகமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ஹெல்த் செக்யூரிட்டி ஈவன் வந்து ஒலாட்டல் சுச்சுவேஷன் வேர்ல்டில் வந்தாலும் வந்து அவங்க வந்து ஹெல்த்துக்கு வந்து இஷ்யூஸ் இல்லாமல் அவங்க கண்ட்ரி லீட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது,
கம்பெனிஸ் தட் லோவர் ப்ரைஸஸ் ஆர் இன்வெஸ்ட் இன் தி யூஎஸ் ப்ரொடக்ஷன் கேன் எஸ்கேப். ஆக்சுவலி வந்து நீங்கள் யூஎஸ்ல லோக்கலாக ப்ரொடக்ஷன் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த மாதிரி டேரிஃபில் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. அவங்களோட மெயின் இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேரை வந்துட்டு இப்போ எப்படி செமிகண்டக்டர் சிலிகான் வேலி மாதிரி இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியும் வந்துட்டு யூஎஸ்க்கு ஒரு ப்ரைமாக கொண்டு வரணுன்றது தான் வந்து இந்த மூவாக இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு இது அஃபெக்ட் ஆக மாட்டா. அஃப்கோர்ஸ் இந்தியாவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு 40% வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் யூஎஸ்க்கு தான் இருக்குது. பட் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா யூஎஸ்ஓடைய எக்ஸ்போர்ட் அதாவது வந்து இந்த ஃபார்மாவை மட்டும் விட்டுருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே 50% டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில். பட் இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியை மட்டும் விட்டுருந்தாங்க டியூ டு ப்ரைஸ் ஹைக் நடக்கும்ன்றதுக்காக. அது மட்டும் கிடையாது, கீ பார்மசூட்டிக்கல் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ப்ரைஸ் லெவலை கம்மி பண்ணணுன்றதுக்காண்டியும் பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப்ன்றது 100% வந்துட்டு ஃபார்மா ப்ராடக்ட்ஸை வச்சிருக்கிறாங்க. பட் இட் எக்ஸ்க்ளூடட் தி இந்தியன் ப்ராடக்ட்ஸ். இந்தியாவில் வந்துட்டு பேட்டன்டட் ப்ராடக்ட்ஸ்ன்றது வெறும் 10% தான் யூஎஸ்க்கு போகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜெனரிக் ட்ரக்ஸ் தான். பட் வந்துட்டு அது பிராண்டடாக போயிருந்தாலும் கூட ஜெனரிக்கு இந்த ரூல் அப்ளிகபிள் இல்லைன்னு தான் அவங்க சொல்லியிருந்துருக்காங்க. பர்டிகுலர் ஒரே ஒரு கம்பெனி சன் ஃபார்மான்ற ஒரு கம்பெனி மட்டும்தான் வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேட்டன்டட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது யூஎஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியா ஆல்சோ புஷிங் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் பேட்டன்டட் மெடிசன் சொல்லலாம் த்ரூ தி இந்தியன் சுச்சுவேஷனை பொறுத்தவரை த்ரூ தி இட்ஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ரொடக்ஷன் கால்டு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் கால் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம். இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல், காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக் மெடிசன், பேட்டன்டட் ட்ரக்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஜீன் தெரப்பி ட்ரக்ஸ், ஆர்ஃபன் ட்ரக்ஸ், காம்ப்ளெக்ஸ் எக்ஸிபியன்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். திஸ் பர்டிகுலர் பிஎல்ஐ ஸ்கீம் ஃபார் பார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது 2020 நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் அவுட்லே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 15,000 crore நாங்கள் அவுட்லே பண்ணியிருக்கிறோம். ஸோ டென்யூர் அப்படிங்கிறது 2022 2027-28 வரைக்கும் இது கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ இன் 2025 ஸோ இந்தியா எக்ஸ்போர்ட்டட் around 9.7 billion worth of pharmaceutical to the US. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் டு 38% ஆஃப் இட்ஸ் குளோபல் பார்மா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ குளோபல் லெவலில் $25.8 billion நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட 10 பில்லியன் நெருக்கி வந்து நம்ம யூஎஸ் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்தியன் ஃபோம்ஸும் பார்த்தீங்கன்னா பிராண்டடாவோ இல்லாட்டி ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸாக தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அதனால பார்த்தீங்கன்னா இது மூலமாக நமக்கும் ஏன்னா ஈவன் தான் வந்து பேட்டன்டட் ட்ரக்ஸுக்கு தான் அவங்க வந்துட்டு அந்த டேரிஃப் 100% போட்டிருந்தாலும் நம்மளும் பார்த்தீங்கன்னா பிராண்டடாகவும் ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸாகவும் மோரோவர் பேட்டன்டட் மெடிசன்ஸ்க்கு நம்ம இன்புட்ஸ் கொடுக்கறதுனால இன்புட்டாக தான் நம்ம கொடுக்கறதுனால நம்மளுடைய இந்தியன் ட்ரக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக இந்த பர்டிகுலர் டேரிஃப் அப்படிங்கிறது வந்துட்டு யூஎஸ்னுடைய டேரிஃப் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர் டூலாக தான் வேலை செய்ய போகுது. இது வந்து ரெவன்யூ மேக்கிங்க்கு மட்டும் இல்லாமல் ஸோ யூஎஸ் ப்ரைஸஸ் ட்ரக் மேக்கர்ஸ் இந்த யூஎஸ்னுடைய இந்த யூஎஸில் ட்ரக் மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்கான ஒரு இதாகவும் நம்ம பார்க்குறோம். ஈவன் சம் ஆஃப் தி மேனுஃபேக்சர் லோக்கலாக ஷிஃப்ட் பண்ணணுன்றதும் அவங்களோட மூவாக இருக்குது. இது மூலமாக தே வாண்டட் டு ஹேவ் தி கிரேட் கண்ட்ரோல் ஓவர் தி பார்மசூட்டிக்கல் சப்ளை செயின் இன் தி யூஎஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஈவன் தான் நம்மளுடைய ஜெனரிக் மெடிசன்ஸ் அதிகமாக இருந்தாலும் கூட நம்ம வந்து பேட்டர்ன் மெடிசன்ஸ்க்கு இன்புட்ஸ் கொடுக்கறதுனாலையும் சில பிராண்டட்ல நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட்ஸும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரீசெண்டாக ராஜஸ்தான் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா 30th மார்ச்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஆன் தி அமெண்ட்மெண்ட் டு தி யூனியன் கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2026. இதில் பார்த்தீங்கன்னா சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்கிறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ என்ன முக்கியமான ப்ரொவிஷன் அமெண்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா ரெகக்னிஷன் ஆஃப் ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து பை செல்ஃப்னு மட்டும் இல்லாமல் அதாவது ரெகக்னிஷன் ஆஃப் ஜெண்டர் ஐடென்டிட்டின்றது வந்துட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக மட்டும் இல்லாமல் இட் ஷுட் பி செக்டு பை தி ஸ்டேட் அப்படின்றாங்க. அவங்களுக்கு பயாலஜிக்கலாகவே வந்து ஏன்னா இவன் அது பிரசிடென்டோட அசென்ட் இன்னும் வாங்கலை. பட் இதுக்கு அகைன்ஸ்டான ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் ராஜஸ்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சின்ஸ் இட் இஸ் நாட் கிவன் அசென்ட் பை தி பிரசிடென்ட் அப்படின்றதுனால அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை
எடுத்துக்கிறாங்க, நாங்கள் திரும்ப பேக் எடுத்துக்கிறோன்றாங்க. அதாவது ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஓபிசி ரிசர்வேஷனில் பர்டிகுலர்லி ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா டிரான்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கு அலோகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு ராஜஸ்தானில். ஆனால் ஓபிசி ரிசர்வேஷனில் டிரான்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கு அலோகேட் பண்ணலை ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? அதை இவங்க என்ன சொல்லியிருந்துருக்குறாங்கன்னா டிரான்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கன்சிடர் இட் அஸ் அ டிப்ரைவ்டு கிளாஸ் அமாங் தி ஓபிசி, அவங்களுக்கு நீங்கள் ரிசர்வேஷன் கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. பட் கொடுக்குறப்போ எதை வச்சு கொடுக்குறதுன்னா நாட் நியர் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் பத்தாது, அது கூட பார்த்தீங்கன்னா தேர் வில் பி எ ஸ்க்ரூட்டினியும் தேவைப்படும் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரூட்டினியும் தேவைப்படும். ஆனால் வந்துட்டு அந்த ஸ்க்ரூட்டினின்றது வந்து எது மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுன்னா அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2026, பர்டிகுலர்லி டிரான்ஜெண்டர் பர்சன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2026 சொன்னது மாதிரி பயாலஜிக்கலாக, ஏன்னா வந்துட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஜெண்டர் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் செல்ஃப் டிக்ளரேஷன், பயாலஜிக்கலாக அவங்க நடந்திருந்தா மட்டும்தான் அது ஒத்து வரும். அது மட்டும் கிடையாது, நியர் சர்டிஃபிகேட்னு வந்து டிரான்ஜெண்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் யூ வில் நாட் பிகம் தி டிரான்ஜெண்டர்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இந்த பர்டிகுலர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து ஒரு ப்ரொனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்துருக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரைட் டு செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு, ஏன்னா 2014 நால்சா ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம், 2014 ஜட்ஜ்மெண்ட்டில் அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா according to the article 14, 15 and 1621 of the constitution, right to self identity of one gender அப்படிங்கிறது வந்துட்டு intrinsic facet of dignity, autonomy and personal liberty under article 14, 15, 16 and 21 of the constitution. அதனால ஒரு பர்டிகுலர் ஆளுனுடைய செல்ஃப் குட் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கன்செஷன், இன்னொருத்தவங்க கன்செஷன் கொடுக்கணும் கிடையாது, இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் அப்படிங்கிறது உண்மைதான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் லீகல் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்க எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னா 30th ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருந்துருக்குறாங்க, அதை ரிவோக் பண்ணிட்டாங்க. அட்லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட யூ கேன் ப்ரொவைட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் டு தி ஓபிசி பேஸ்ட் ஆன் தி 2019 ஆக்ட் ஆஃப் திஸ் டிரான்ஜெண்டர் பர்சன்ஸ் ஆக்ட். ஏன்னா இந்த 2026 இன்னும் அது பிரசிடென்ட்டோட அசென்ட் வரல அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் நியூஸ்ல. நெக்ஸ்ட் பாருங்க, UN laud efforts of Indian peacemakers in opening the key corridor in South Sudan. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் மிஷன் இன் தி ரிப்பப்ளிக் ஆஃப் சவுத் சூடான் அப்படிங்கிறது இட் எஸ்டாப்ளிஷ்ட் in the UN Security Council resolution in 2011 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நியூவாக கிரியேட் ஆன அந்த சவுத் சூடானுக்கு தேவையான விஷயங்களை அங்கே வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மிஷன் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுது. இந்த மிஷன் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்துருக்காங்க, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ஃப்ளட் கண்டிஷன் இன் தி அப்பர் நைல் ஸ்டேட். ஸோ அதை சரி பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மெயின் ரூட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, பர்டிகுலர்லி மலாக்கால் ரெங்க் மெயின் சப்ளை ரூட். ஸோ இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால வந்துட்டு இது வந்துட்டு யூஎன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக நம்ம வந்துட்டு மெயின்ஸ்க்கு எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு பேப்பர் 2 இன்டர்நேஷனல் ரிலேஷனில். ஸோ இந்த யூஎன் மிஷன்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன், இந்தியாவினுடைய கான்ட்ரிபியூஷன் டு தி வேர்ல்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் டேட்டாலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ ஹோம் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசென்ட்லி தே கிளாசிஃபைடு டிஸ்ட்ரிக்ட்ஸ் அஃபெக்டட் பை லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக நம்ம மார்ச் 2026 லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசத்தை கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் நடக்கலை. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சில பிளேசஸில் ஆல்மோஸ்ட் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் ஏரியாவில் இருக்குது. ஸோ இனிஷியலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2005 200 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நெருக்கி வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்ன்றதை நம்ம பார்த்தோம். 2026 பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஜஸ்ட் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. பிஜப்பூர் இன் சத்தீஸ்கர், சிங்கமம் இன் ஜார்க்கண்ட். தே ஆர் தி ஒன்லி 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கேட்டகரைட் ஆஸ் தி லெஃப்ட் விங் அஃபெக்டட் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் ஏரியாஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்கிறாங்க.
இதை தாண்டி காங்கர் இன் சத்தீஸ்கரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு 35 டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேகசி அண்ட் ட்ரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 ஸ்டேட்ல ஐடென்டிஃபை பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தே ஆர் கேட்டகரைசிங் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் பேஸ் ஆண்டி, ஏன்னா ரிசோர்ஸை எப்படி டிப்ளாய் பண்றது, அவங்களோட இன்டென்சிட்டியை லெஃப்ட் விங் அஃபெக்டட் ஏரியாஸ்னுடைய இன்டென்சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய இப்போ கரண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இன்டென்சிட்டியை பொறுத்து ரிசோர்ஸ் அலோகேஷன், ஃபோர்ஸ், இதை தாண்டி ஃபண்ட்ஸ், அதுக்காக வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் 3ல வந்துட்டு இன்டர்னல் செக்யூரிட்டியில் இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் நிக்கோபர் ப்ராஜெக்ட். நமக்கு தெரியும் கிரேட் நிக்கோபர் ஐலாண்ட் மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸை வந்துட்டு ரீலோகேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அங்கே ஒரு அனமலி போயிட்டு இருக்கு. இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் சீரீஸில் நம்ம வந்துட்டு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் பற்றி அப்டேட் பண்ணிருக்கோம் கம்ப்ளீட்டாக, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வித் திஸ் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எண்ட்ஸ். ஸோ ரெகுலராக வந்துட்டு நம்ம நியூஸ் பேப்பர் அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரம் தி ஹிந்து அஸ் வெல் அஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ். இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறப்ப ஷியோர்லி யூ வில் கெட் த்ரூ த UPSC 2027 as well as TNPSC Group 1 2026-27. Thank you.